Hi guys, welcome to the second tutorial in Android Studio. இந்த tutorial நம்ம என்ன பார்க்கலாம்னா Android Studio நமக்கு என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அதாவது Android Studioல இருக்க இன்டர்ஃபேஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இத பாத்தீங்கன்னா இந்த ஃபைல் எடிட் வியூலாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து டூல் பார்னு சொல்லுவாங்க. இதுல வந்து ஜெனரலா எல்லா டூல்ஸ்மே பிரசன்ட்ல இருக்கும். and then அந்த மெனு பார்க்கு கீழ என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா டூல் பார் இருக்கு. இந்த டூல் பார்லயும் டூல்ஸ் தான் இருக்கும். பட் ஆனா நம்ம மோஸ்டா யூஸ் பண்ற டூல்ஸ் எல்லாமே இதல தான் பிரசன்ட்டா இருக்கும். टूल बार टूल्स मेनू बार मेनू बार टूल्स मेनू बार टूल्स नम्बर इधर फ्रीक्वेंट यूस पड़ोम अभी टूल बार प्रेजेंटा सपोज समटाइम्स वो वेर टूल फ्रीक्वेंटा नहीं यूस पड़ीना मेनू बार राइट क्लिक पड़े कस्टमाइज मेनू एंड टूल बार्स इधर क्लिक पड़ीना इधर वर नहीं चूस पड़ा टूल एवं एक्स्ट्रावा चूस पड़े ओके को अभी ऐड आइड and then toolbar க்கு கீழ என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா navigation drawer இருக்கு navigation drawer ல என்ன இருக்குன்னா உங்களோட current path அதாவது நீங்க ஓபன் பண்ணி வச்சிருக்க இப்போ இந்த ஃபைலோட மெயின் ஆக்டிவிட்டி ஃபைலோட current path எங்க இருக்கோ அதுதான் இந்த navigation bar காமிக்கும் இந்த navigation barல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சப்போஸ் நீங்க மெனுவிலே வந்து இப்போ நீங்க ரிசோர்ஸ் चूஸ் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா ரிசோர்ஸ் கிளிக் பண்ணி டைரக்ட்டா ரிசோர்ஸ் வந்துக்கலாம் ரிசோர்ஸ்ல இப்போ சப்போஸ் நான் இந்த லேஅவுட் ஓபன் பண்ணனும்னு நினைச்சேனா லேஅவுட் உள்ள போய்ட்டு இந்த ஃபைலை கிளிக் பண்ணனா அந்த லேஅவுட் ஓபன் ஆயிடும் So for like அந்த மாதிரி சின்ன ஷார்ட்கட்ஸ்க்காக இந்த லேஅவுட்ல இந்த நேவிகேஷன் பார் யூஸ் பண்ணிக்கலாம் நேவிகேஷன் பார் வித் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெல் ஆல்மோஸ்ட் நம்ம எப்பவுமே இதெல்லாம் வர்க் பண்ண போறோம் இதுதான் எடிட்டர் விண்டோ இந்த எடிட்டர் விண்டோல இருக்குது வந்து நம்மளோட கோட் அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி வச்சிருக்க ஃபைலோட நேம் எல்லாமே இதல வந்துரும் சோ இதுக்கு லெஃப்ட்ல இருக்கு இல்லையா இது வந்து ப்ராஜெக்ட் வியூன்னு சொல்லுவாங்க இந்த ப்ராஜெக்ட் வியூ வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஓபன்ல தான் இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வியூல என்ன இருக்குன்னா உங்களோட ப்ராஜெக்ட் உள்ள இருக்கிற எல்லா ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸும் இதல பிரசன்ட்ல இருக்கும் சப்போஸ் சம்டைம்ஸ் வந்து ஒரு சில ஃபைல்ஸ் வந்து இதல மிஸ் ஆகும் சப்போஸ் இப்போ நீங்க ஒரு நியூ ஃபோல்டர் இந்த ஆப்ல கிரியேட் பண்ணீங்கனா அது வந்து ஆப்புக்கு தேவையில்லாத ஃபோல்டரா இருந்துச்சுனா அது வந்து இதல வந்து காட்டவே காட்டாது சோ அதுக்காக நீங்க என்ன பண்ணிக்கலாம் இந்த ப்ராஜெக்ட் வியூ வந்து ஆண்ட்ராய்ட்ல இருந்து ப்ராஜெக்ட்டுக்கு மாத்துனீங்கனா உங்களுக்கு அந்த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் கூட காட்டும் இது ஜெனரலா நம்ம வந்து நேவிகேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிப்போம் லைக் ஜஸ்ட் லைக் நேவிகேஷன் பார் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம் and then நேவிகேஷன் இந்த ப்ராஜெக்ட் வியூக்கு கீழ என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரிசோர்ஸ் மேனேஜர் இருக்கு இந்த ரிசோர்ஸ் மேனேஜர்ல என்ன இருக்குன்னா டிராயபிள் கலர் அண்ட் லேஅவுட் இருக்கும் இந்த டிராயபிள் கலர் அண்ட் லேஅவுட் வந்து நம்ம ஃப்ரீக்வென்ட்லி யூஸ் பண்ணிட்டே இருப்போம் எப்பவுமே லைக் லேஅவுட் வந்து நம்மளோட ஆப்ல வந்து எப்பவுமே ஒரே ஒரு லேஅவுட் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ண மாட்டோம் நிறைய லேஅவுட் இருக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணுவோம் சோ அதை மேனேஜ் பண்றதுக்காக நம்ம இந்த லேஅவுட் யூஸ் பண்ணிக்கலாம் and then colors நம்ம கலர்ஸ் நிறைய கூட வைப்போம் சோ அதனால கலர்ஸும் இருக்கலாம் டிராயபிள்ல இமேजेस லைக் png அப்புறம் XML ஃபைல்ல நம்ம ஒரு சில கலர்ஸ் கிரியேட் பண்ணுவோம் அதையும் நம்ம டிராயபிள்ல கூட வைக்கலாம் சோ அதெல்லாம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் வியூல போய் பாத்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட்க்கு நான் ஆண்ட்ராய்டு வியூக்கு மாத்திக்கலாம் நம்ம ஜெனரலா எப்பவுமே வந்து ஆண்ட்ராய்டு வியூ யூஸ் பண்றது தான் பெட்டரா இருக்கும் இந்த ஆண்ட்ராய்டு வியூல ரிசோர்ஸ் உள்ள டிராயபிள் ஃபோல்டர் இருக்கு அந்த லேஅவுட் ஃபோல்டர் இருக்கு கலர்ஸ் வந்து வேல்யூ உள்ள கலர்ஸ் XML ல இருக்கும் இந்த மூணும் தான் இந்த இடத்துல இருக்கு ஓகே and then இதுக்கு கீழ இருக்கறதெல்லாம் நம்ம எப்பவுமே ஆல்மோஸ்ட் எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டோம் and then இந்த சைடுல இருக்கறதும் ஆல்மோஸ்ட் எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டோம் கிரிடல் மட்டும் sometimes யூஸ் பண்ணுவோம் and then preview இருக்கு preview வந்து நீங்க XML கோட் வச்சீங்கன்னா மட்டும் தான் preview வரும் ஜாவா குள்ள போனா preview இருக்காது சோ இந்த preview என்னன்னா நம்ம XML கோட்ல நம்ம பண்ற சேஞ்சஸ் எல்லாமே எப்படி இருக்கு நம்மளோட ஆப்போட லேஅவுட் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கிறதுக்கு இந்த preview யூஸ் பண்ணிக்கலாம் and then preview இல்லாம இந்த சைடுல என்ன யூஸ் பண்ணுவோம்னா நம்ம அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணுவோம் நம்ம சப்போஸ் நம்மளோட USB டிவைஸ் வந்து ஸ்கேன் ஆகலனா ரீஸ்கேன் USB டிவைஸ் கொடுத்தீங்கன்னா USB ஸ்கேன் ஆயிடும் திரும்பி and then ஆல்மோஸ்ட் அதுக்கு அப்புறம் வேற எதுவுமே நம்ம இதல ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ண மாட்டோம் சப்போஸ் உங்களுக்கு இந்த சைடுல இருக்குது எதுவுமே வேணாம் இது சைடுல இருக்குது எதுவுமே எனக்கு காட்ட தேவையில்லை அப்படி நினைச்சீங்கன்னா கீழ இருக்கு இல்லையா இந்த கீழ இருக்க இந்த ஐகானை டாகல் பண்ணீங்கன்னா சைடுல இருக்க எல்லாமே இன்விசிபிள் ஆயிடும் and then இத நீங்க ஹவர் பண்ணாலே போதும் அந்த சைடு வியூல வந்து எல்லா டேபுமே இதல காமிக்கும் சப்போஸ் உங்களுக்கு ப்ராஜெக்ட் டேப் ஓபன் பண்ணனும்னா இத ஒரு டைம் கிளிக் பண்ணா போதும் and then இப்போ உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் டேப் வேணாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த ப்ராஜெக்ட் டேபை திரும்பி கிளிக் பண்ணீங்கனா கூட அந்த ப்ராஜெக்ட் டேப் இன்விசிபிள் ஆயிடும் and then இன்விசிபிள் விசிபிள் இப்படி நீங்க மாத்திக்கலாம் and then அப்படியும் பண்ணலாம் இல்லனா உங்களோட ஃபைல் நேம் நீங்க டபுள் டாப் பண்ணாலும் அது இன்விசிபிள் ஆயிடும் ஓகே and then sometimes வந்து நம்ம புதுசா Android Studio இன்ஸ்டால் பண்ணிருக்கும்போது லைன் நம்பர்ஸ் எடுத்த உடனே காட்டாது சோ சப்போஸ் உங்களுக்கு காட்டலனா நீங்க இந்த சைடுல ரைட் கிளிக் பண்ணிட்டு ஷோ லைன் நம்பர்ஸ் டிக் பண்ணிக்கோங்க லைன் நம்பர்ஸ் காட்ட ஆரம்பிச்சிரும்
அண்ட் தென் அவ்வளோதான் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய இன்டர்ஃபேஸ். இதுலேயும் நம்ம வந்து ஒரு சிலதை ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு சிலதை யூஸே பண்ண மாட்டோம். இதெல்லாம் தாண்டி ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு மேண்டேட்ரியான ஒரு விஷயம் இருக்குது. அதை பண்ணால் தான் மற்றவங்க உங்களுக்கு ப்ரோக்ராமர்னே ஒத்துப்பாங்க. அது வந்து உங்கள் ஃபைலுக்குள்ளே போய்ட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணி உங்கள் தீமை மாற்றுறது. நீங்கள் உங்கள் தீமை மாற்றலைன்னா உங்களை யாருமே ப்ரோக்ராம்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு உங்கள் தீமை மாற்றிடுங்க. தீமில் வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. டார்க்லாவும் ஹை கான்ட்ராஸ்ட்டும் இருக்குது. இது உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. ஸோ அதனால் டார்க்கில் இல்லைனா ஹை கான்ட்ராஸ்ட் வச்சுக்கோங்க. டார்க்கில் வந்து ஜஸ்ட் இதே சேம் ஃபாண்ட்டில் டிஃப்ரெண்ட் இதே சேம் ஃபாண்ட்டில் டார்க் தீம் தரும். ஹை கான்ட்ராஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்டில் டார்க் தீம் தரும். நான் ஹை கான்ட்ராஸ்ட் அப்ளை பண்ணுறேன். ஸோ that's it for this tutorial. Thank you for watching. Next tutorial ஒரு ஆப் கிரியேட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.